உலகப் பொருள்களிடமிருந்து பயங்களிலே இருந்து அவர்கள் விலகினாலும் அது பற்றிய விஷயங்கள் அவர்களின் மனதிலே பூர்வ பிறப்பிலே இருந்து தொடர்ந்து வந்து கொண்டே அவைகள் தங்கியுள்ளன. அதன் காரணமாக அவர்கள் அகத்திலே மனதிலே அந்த விஷயங்களினுடைய பற்று உள்ளே இருந்து கொண்டுதான் இருக்கும். அதை பற்றிய நினைப்பு எழுந்து கொண்டுதான் இருக்கும். அவைகளை பற்றிய குணங்கள் அந்த பிரகிருதி ஆகிய தத்துவத்தினுடைய எழுச்சியிலே அவைகள் தோன்றி கொண்டுதான் இருக்கும் என்பதை அவர்கள் உணராது போனார்கள் போலும். இங்கே திருவள்ளுவ பெருமான் நீங்கியான் யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இளன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். நீங்கியான் என்று சொல்லும்போது தனித்து உலகத்தை விட்டு புறத்தே சென்று தனித்து இருக்க வேண்டும் என்பது பொருள் அல்ல. அவ்வாறு இருப்பதன் மூலம் உலக விடயங்களில் இருந்து நீங்கிவிட்டதாக பொருள் அல்ல. அப்போது மனதிலே தேங்கி இருக்கக்கூடிய விடயங்கள் எங்கு செல்லும்? அது சதா எழுந்து கொண்டுதானே இருக்கும். அவைகளை அடக்கித்தான் ஆண்டிருக்கிறார்களே தவிர அந்த விடயங்களை எல்லாம் கலைந்து அதை மனதை தத்துவங்களை தூய்மைப்படுத்துகின்ற சுத்த சன்மார்க்க வழியை அவர்கள் சார்ந்து நின்றார்கள். இங்கே நீங்கியான் என்று சொல்லும் பொழுது மனதிலே எதிலே இருந்து நீங்க வேண்டும்? சரீரத்தால் தேகத்தினால் அந்த விஷயங்களை விட்டு ஒதுங்கி இருப்பதா, அல்லது மனதிலே பற்றி இருக்கிற விஷயங்களை விளக்குவதா? அந்த விஷயங்கள்ல இருந்து மனதை விளக்குவதா? வெளியே சென்று விட்டால் விடயங்களிலிருந்து விலகிவிட்டதாக ஆகிவிடுமா? ஆகாது. மனதிலே பற்றாத வண்ணம் பார்த்துக் கொள்ள வேண்டும். அதுதான் நீங்குதல். விடயங்கள் மனதிலே, உலக விடயங்கள் மனதிலே பற்றாத வண்ணம் பார்த்தருளல் வேண்டும். அதுதான் எங்கள் மனதில் பற்றாத வண்ணம் அருள் செய்வாய் என்று பெருமான் கேட்கிறார். சங்கற்ப விகற்பங்கள் எங்கள் மனதில் பற்றாத வண்ணம் அருள் செய்தல் வேண்டும் என்று இறைவனிடத்திலே கேட்கிறார். அப்படி இறைவனுடைய வல்லபத்தினால், அவருடைய கருணையினால், துணையினால், இறை சுதந்திரத்தினால் நீக்கிக் கொள்ள வேண்டும் என்பது சுத்த சன்மார்க்கத்தினுடைய கொள்கை. ஆகவே அவர்கள் சுத்த சன்மார்க்க அன்பர்கள் உலகியல்ல இருந்து கொண்டே இல்லற வாழ்வை மேற்கொண்ட வண்ணம் இருந்து கொண்டே அவர்கள் இந்த விஷயங்கள் மனதிலே பற்றாமல் அவர்கள் உள்ளம் துலங்கப்பட்டு அறிவு நிலையிலே இருந்து இயங்குகின்றவர்களாக, பற்றற்றவர்களாக, பற்றற்ற துறவிகளாக, இல்லற துறவியாக அவர்கள் முழுமையாக உலகத்திற்கு தன்னை காட்டாது மறைத்துக் கொண்டு பக்குவம் பெற்ற மனிதர்களாக வாழும் வகையை எடுத்து இயம்புகின்ற ஒரு உயர்ந்த ஒரு மார்க்கம்தான் சுத்த சன்மார்க்கம். அதைத்தான் பெருமான் வழங்கியிருக்கிறார். யாதனின் நீங்கியான் என்றால் உலக நிலைகளை மேற்கொண்டே லௌகீக வாழ்க்கையில் இருந்து கொண்டு, இல்லற வாழ்க்கையிலே இருந்து கொண்டு அவைகளுடைய விளக்கங்களை பெறுவதன் மூலம், உலகியல் அறிவு விளக்கம் பெறுவதன் மூலம், ஜீவர்கள் ஆன்ம இயற்கை விளக்கமாகிய அந்த ஜீவகாருண்யம் விளங்குவதன் மூலம் ஒரு பற்றற்ற நிலையிலே அவர்கள் உலகத்திலே இருந்து வாழ்ந்து கொண்டு சுத்த சன்மார்க்க சாதக நிலையை அனுசரித்து ஒரு சாத்தியராவதற்குரிய அனைத்து நிலைகளும் இல்லற வாழ்விலேயே இருந்து அடையக்கூடிய அனைத்து நிலைகளையும் வல்லற் பெருமான் நமக்கு சுத்த சன்மார்க்க நெறி மூலம், உரிநெறி மூலம் நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். அத்தகைய நிலையை மேற்கொள்ளாது இவர்கள் புறத்தே சென்று தன்னை விலக்கிக் கொண்டதன் மூலம் இவர்கள் துறவிகளாக இருந்தார்களே ஒழிய உள்ளபடி அகப்பற்றை அவர்கள் துறக்கவில்லை என்பதை நன்கு உய்த்து உணர வேண்டும். மேலும் பற்றுக பற்றத்தான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடத்து என்றொரு குரல் மூலம் திருவள்ளுவர் துறவை பற்றி குறிப்பிடுகிறார். பற்றுக பற்றத்தான் பற்றினை,
பற்றற்றவனாக விளங்கக்கூடிய எல்லாம் நல்ல பெரும்பதியாகிய ஆண்டவரை, ஆண்டவருடைய திருவடியை பற்றுக. அவ்வாறு பற்றுவாயானால் பற்ற உன்னை பற்றி இருக்கக்கூடிய இந்த உலக பற்றுகள், பொருள்கள் விடயங்கள் மீது உள்ள பற்றுக்கள் தானாக அறுபடும். பற்று விடற்கு, அந்த பற்றுக்கள் எல்லாம் விட்டு ஒழிவதற்கு பற்றற்றானை பற்றுக என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். இதை பெருமானும் நெஞ்சறி உறுத்தலில் பற்றுக பற்றற்றான் பற்றினை என்று இவர் சொல்லுக பற்றுக பற்று விடற்கு என்பதை பெருமானும் வலியுறுத்துகிறார். ஆகவே இறைவனுடைய திருவடியை இருந்த இடத்தில் இருந்து கொண்டே, லௌகீக வாழ்க்கையிலே இருந்து கொண்டு, இல்லற வாழ்க்கையிலே இருந்து கொண்டு, ஒளி நெறியிலே இறைவனுடைய திருவடியை உணர்ந்து தெய்வ பாவனையாகிய ஜீவ தீபத்திலே இருந்து தெய்வ பாவனையை செய்வதின் மூலம் அருட்பாவை ஓதி உணர்ந்து அதனுடைய உண்மை கருத்துகள் விளங்கப் பெற்று உள்ளம் துளங்கப் பெற்ற ஒரு நிலை பெற வேண்டும் என்ற விருப்பத்தோடு ஆசையோடு நாம் அந்த வழிபாட்டு முறையோடு அதே குறிக்கோளோடு இருந்து நாம் லௌகீக வாழ்க்கையில இருந்து கொண்டு, இல்லற வாழ்க்கையில இருந்து கொண்டு நாம் இறைவனை பற்றப்பட்ட இறைவனுடைய திருவடி, அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய தெய்வ திருமலராகிய அவருடைய திருவடியை பற்ற இந்த பற்றுக்கள் எல்லாம் அட்டநிலை கூடிவிடும் என்பதை பெருமான் விளக்கி அருளி இருக்கிறார்கள். அதைத்தான் துறவிலே சொல்லிடு. இதுதான் உண்மையான துறவு. அகத்திலே இருக்கக்கூடிய பற்றுக்களை துறக்க வேண்டுமே தவிர புறத்திலே இருக்கக்கூடிய பற்றுக்களை துறப்பதல்ல. புறத்திலே உள்ள பற்றுக்களை துறக்காமல் அகத்திலே உள்ள பற்று எங்கிருந்து அது போகும் என்று பலர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். தன்மார்க்கம்தான் வல்லல் பெருமானுடைய ஒளிநெறிதான் இந்த நிலையை, இப்படிப்பட்ட ஒரு தனித்துவமிக்க ஒரு நிலையை வழங்குகிறது. அதாவது உலக வாழ்க்கையிலே இருந்து கொண்டு, சகஜமாக இருந்து கொண்டு நாம் ஒளிநெறியை பின்பற்றி ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை பின்பற்றுவதன் மூலம், அதில் ஒழுகுவதன் மூலம் புறப்பற்றிலிருந்து விலகாமல் உலகப்பற்றை நாம் ஒழித்துவிட முடியும். அதற்குரிய உபாயம், அதற்குரிய நிலை இந்த மார்க்கத்திலே தான் இருக்கிறது. அதற்குரிய அனுபவம் இதிலே தான் கிடைக்குமே தவிர, இதை உணர்ந்து இதிலே நம்பிக்கை வைத்து ஒளிநெறியிலே அவர்கள் தனித்துவமாக செல்ல வேண்டும் என்ற விருப்பத்தோடு தான் பெருமான் பெரும் கருணையினால் இதை நமக்கு உணர்த்தி அருள் இருக்கிறார்கள். ஆகவே இந்த உலகில் இருந்து கொண்டு இந்த பற்றற்ற நிலையிலே வாழ முடியும் என்பதை அம்பலப்பற்றே பற்றுக என்று பெருமான் சொல்றார். அந்த இடப்பட்ட நிலையை பெற வேண்டும் என்றால் அம்பலப்பற்று பற்றுக. எம்பலம் எனத்தொழுது ஏற்றினோக்கு அருள்புரி அம்பலத்தாடல் செய்ய அருட்பெருந்து என்று குறிப்பிடுகிறார். எம்பலம் என தொழுது ஏற்றினோக்கு அருள் செய்வார் அம்பலத்தாடல் பெருமான் என்று குறிப்பிடுகிறார். அம்பலத்திலே இருக்கக்கூடிய அருட்பெருஞ்சோதியான ஒளி வடிவமாக வட்டவான் சுடராக பயங்கும் திருஜோதியாக விளங்குகின்ற எம்பெருமானை கருத்திலே வைத்து ஏற்றுகின்ற இசையுடையவராய், தானத்தகுந்த தகையவனை தான் கண்டும் உணர்ந்தும் அதை சிந்தித்தும் வாழ்கின்றவர்களுக்கு அவர்கள் இந்த பற்றற்ற நிலையை வழங்குகின்ற தன்மை மிக எளிதாக கிடைக்கிறது என்பதை சுத்த சன்மார்க்கத்தின் மூலம் நமக்கு விளக்கியிருக்கிறார்கள். ஆகவே இதுவாறும் இருந்த துறவு வாழ்க்கை என்பது வீட்டை துறந்து, உலகத்தை துறந்து, அதிலே உள்ள விடயங்களுக்கு பயந்து, மாயை என்ற ஒன்று நம்மை பற்றி கொண்டு விடாது என்று அஞ்சி அவர்கள் விலகி சென்று வாழ்ந்தார்களே தவிர, உள்ளபடி உண்மையாக உடற்கூறுகளிலே உள்ள தத்துவங்களை வென்று நின்மலராக, அதாவது நிர்மலம் அற்றவர்கள், நிர்மலம் உடையவர்களாக, நிர்மலத்தவராக அவர்கள் விளங்கினார்களா என்றால் விளங்கவில்லை. அவர்களுக்கும் கோபதாபங்கள், காம கோபங்கள் அனைத்தும் இருந்திருக்கிறதாக சரித்திரம் சொல்லுகிறது. அதற்கான பிரமாணங்கள் எல்லாம் நம்முடைய புராண இதிகாச சாத்திரங்களின் மூலமாக விளங்கி கொண்டு தான் இருக்கிறது. ஆகவே அத்தகைய துறவு வாழ்க்கையை
சிறப்புடையதாக கருத இயலாது. உண்மையான தூய நன்னிலையை பெறுவதற்குரிய சகஜ வாழ்க்கையை போற்றி வளர்க்கின்ற சுத்த சன்மார்க்க வழியாகிய நம்முடைய ஒளிநெறிதான் இல்லற வாழ்விலே இருந்து கொண்டு சுத்த சன்மார்க்க அனுபவ நிலையை பெறுவதற்கு மிகவும் எளிதான ஒரு வழியை நமக்கு தந்து கொண்டிருக்கிறது, பெருமான் தந்திருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து அறிய வேண்டும். மேலும் பச்சைத்திரை நீங்க வேண்டும் என்று பெருமான் சொல்கிறார்கள். அந்த பச்சைத்திரை என்பது உலக விடயங்களை குறித்த பற்றுக்கள், இச்சைகள், ஆசைகள். பற்றற்ற நிலையிலே ஒரு மனிதன் வரும்போது அவன் பச்சைத்திரை அகன்றவனாக ஆகிவிடுகிறான். இது ஒளிநெறி மூலம், ஜீவகாருண்ய பரிச்சயத்தின் மூலம், ஒளிநெறியின் மூலம் உலக வாழ்க்கையிலே இருந்து கொண்டு இந்த பற்றற்ற நிலையாகிய இந்த பச்சைத்திரை விளங்கும் அனுபவத்தை சுத்த சன்மார்க்கிகளில் எளிதில் பெற்றுக்கொள்ள இயலும் என்ற துடிப்பை நன்கு உணர்ந்து பார்க்க வேண்டும். இதை பெருமான் குறிப்பிட்டிருக்கிறார்கள். பச்சைத்திரை நீங்க வேண்டும் என்று சதா விசாரத்தோடு ஒளி சமூகத்திலே நீங்கள் சதா விசாரத்தோடு இருந்து கொண்டே இருங்கள். நடக்கும் போதும், படுக்கும் போதும், இருக்கும் போதும் இது குறித்து ஆண்டவரிடத்தில் பிரார்த்தித்துக் கொண்டு ஒளி சமூகத்திலே தெய்வ பாவனை செய்து கொண்டு இதே சிந்தனையில் வைத்துக் கொண்டு கருத்தில் வைத்துக் கொண்டு இருங்கள் என்று பெருமான் குறிப்பிடுகிறார். இந்த கருத்தும் விளைவும் உடையவனாய் இருந்து ஒளி சமூகத்திலே சதா விண்ணப்பித்துக் கொண்டு ஜீவகாருண்ய பரிச்சயத்திலே, அதாவது ஒளி நெறியிலே பரிச்சயம் செய்து கொண்டு வாழ்கின்றவனுக்கு இது எளிதாக நீங்கி விடுகிறது. இந்த அனுபவம் மிகப்பெரிய மகான்களுக்கு கூட எளிதில் கிட்டாத அனுபவம். சாதாரண ஒரு மனிதன் சன்மார்க்கத்தை பின்பற்றி எந்த ஒரு சாதனமும் இன்றி ஒளி சமூகத்திலே, ஒளி நெறியிலே எல்லாமல் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஒருவரையே, அவருடைய திருவடியே மதித்து திருவருட்பாவை போற்றி கருத்தூன்றி அதை உணர்ந்து வாழுகின்ற மனிதர்களுக்கு எளிதில் கிட்டுகின்ற ஒரு வழியை பெருமான் தந்திருக்கிறார்கள். இது நோவாத நோன்பினால் கிட்டக்கூடிய மிகப்பெரிய நிலை என்பதை பெருமான் குறிப்பிடுகிறார். ஆகவே எளிய வழியாகிய சுத்த சன்மார்க்க நிலை என்பது இல்லற வாழ்விலே இருந்தே பெறுவதற்குரிய அனைத்து நிலைகளையும் அது வழங்கி கொண்டிருக்கிறது. அதுதான் சிறந்த ஒரு பாதை என்பதை எல்லா சன்மார்க்க அன்பர்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை மிக தெளிவாக நான் குறிப்பிட விரும்புகின்றேன். அடுத்து பிரம்மச்சரியத்தை பற்றி ஒரு சில விளக்கங்களை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பிரம்மச்சரியம் என்பது என்ன என்றால், ஒரு மனிதன் மனித தேகம் பெற்றவன், அவன் திருமண வயதுக்குரிய ஒரு காலத்தில் திருமணம் செய்து கொள்ளாமல் இல்லற வாழ்க்கையை மேற்கொள்ளாமல், குடும்ப வாழ்க்கையை மேற்கொள்ளாமல் தனித்து வாழுகின்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறதே, இது போன்ற ஒரு ஆசிரம வாழ்க்கை. அதுவும் துறவு வாழ்க்கை. துறவுனுடைய மிக பெரும்பங்கு பிரம்மச்சரியத்தை அடிப்படையாக கொண்டு அமைகிறது. அப்படி திருமணம் செய்து கொள்ளாமல் பிரம்மச்சரியத்தை அனுஷ்டிப்பது, அது விரைவாக ஆண்டவனுடைய அருளை பெற முடியும். அது நம்முடைய சாத்திய நிலைக்கு, ஒரு சாதகனுக்கு அது அவசியம் தேவை என்ற ஒரு கருத்திலே பலரும் இருந்து வருகிறார்கள். இது பிரம்மச்சரியம் என்பது என்ன என்று சொல்லும்போது, பெண் விஷயங்களில் ஈடுபட்டு தன் தேகத்திலே இருக்கக்கூடிய சுக்கிலமானது வெளிப்படாமல் காத்துக்கொள்வது. அப்படி திருமணம் செய்து கொண்டால் அது போன்ற தேவ சம்பந்தத்தின் மூலம் சுக்கிலம் வெளிப்பட்டு அவர்கள் சார்ந்த தரத்தை எய்துவிட நேரிடும். தேகம் அதில் பாழ்பட்டு போய்விடும். ஆகவே பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பதன் மூலம் வெகு விரைவாக நாம் இறைவனுடைய அருள் நிலையை எய்துவிட முடியும் என்ற கருத்து இதுவும் அச்சத்தினால், பயத்தினால் நிலவி வந்து கொண்டே இருக்கிறது. இதற்கு நான் ஏற்கனவே சொன்னது போல் இல்வாழ்வானுக்கு நியாயம் என்ற ஒரு கருத்தை சொல்லி பெருமான் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மந்ததரம் தீவிரதரம் என்றும் பெருமான் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆனால் பிரம்மச்சரியர்கள் என்று சொல்லிக்கொண்டு வருகிறவர்களுக்கு அவர்கள் திருமண வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு வாழ்ந்தாலும், பெண் சம்பந்த தொடர்பு அற்று அவர்கள் இருந்தாலும்,
அதை பற்றிய இச்சையும் எண்ணமும் மற்றவர்களாக மனதிலே இருந்து முற்றிலும் துறந்து வாழ்ந்தார்களா என்ற ஒரு கேள்வி எழுந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு சரியான விடை யாரும் காணவே இல்லை. அவ்வாறு வாழ்கின்றவர்கள் அதை எண்ணி பார்க்கவும் இல்லை. அவைகளை பற்றிய இச்சைகள் மனதிலே இருந்து தோன்றிக் கொண்டுதான் இருக்கும். அப்படி இருக்கும் தருணத்தில் அவர்களுக்கு பல நாட்களுக்கு பிறகு ஏகதேசம் ஏதாவது ஒரு தருணத்தில் அந்த சுக்கிலமானது வெளியேறித்தான் தீரும். அது தூக்கத்திலேயோ அல்லது விழிப்பு நிலையிலேயோ அது போன்ற ஒரு நிலை வெளிப்பட்டுடும். பெருமானே 15 தினத்திற்கு ஒரு தரம் ஆபாசப்பட்ட சுக்கிலத்தை வெளியேற்றிவிட வேண்டும், தேவசம்மதம் செய்து கொள்ளலாம் என்று இல்லறத்தானுக்கு குறிப்பிட்டிருக்கிறார். அவ்வாறு இல்லறத்தானுக்காவது அந்த வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் உறவு என்று சொல்லிக் கொண்டு பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறவர்களுக்கு அப்படி வழி சொல்லப்படவில்லையே. பிரம்மச்சரியர்கள் அது போன்ற ஆபாசப்பட்ட சுக்கிலத்தை வெளியேற்றிக் கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை. அப்ப என்ன பொருள்? அவர்கள் முற்றிலும் காம குரோதாதிகளை வென்றவர்களாக இருக்க வேண்டும், தத்துவங்களை வெற்றி கண்டவர்களாக இருக்க வேண்டும். தயவு மூலம் அந்த தத்துவங்கள் அடங்கி வசப்பட்ட ஒரு நிலையை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் தான் உண்மையான பிரம்மச்சரியர்கள். நைசிக பிரம்மச்சரியர்கள் என்று சொல்லிக்கொண்ட பல பேர்கள் கூட நீண்ட நாள் உயிர் வாழ முடியாதவர்களாக தன்னுடைய கடுமையான யோக அனுஷ்டானத்தின் மூலம் தடைப்பட்டு அவர்கள் மாண்டு போயிருக்கிறார்கள். மேலும் இது போன்ற பிரம்மச்சரியத்தை கடைபிடித்து அதிலே வெற்றி காண முடியாது சிலர் பாதையிலேயே வாழ்க்கையிலேயே வழி தவறி கீழே தவறி விழுந்தவர்களும் அனைவரும் இருக்கிறார்கள். இது போன்ற ஒரு நிலை அவசியமா என்று எண்ணி பார்க்க வேண்டும். இயற்கையோடு இயந்த வாழ்க்கை தன்மார்க்க வாழ்க்கை. அது இல்லறத்தை போற்றி அந்த இல்லறத்திலே இருந்து கொண்டு நியாயமான அவசியமான ஆதியினுடைய இந்த உலக இயற்கை நீதிக்கு கட்டுப்பட்டு முறையான அறவாழ்க்கையை அமைத்துக் கொண்டு தன்மார்க்க கருத்துக்களை பெருமான் நமக்கு வழங்கிய அருட்பாவினுடைய கருத்துக்களை உணர்ந்து போற்றி உணர்ந்து அதனுடைய உண்மைகளை தெரிந்து கொண்டு கணவனும் மனைவியும் தலைவனும் தலைவியும் இருவரும் கருத்து ஒன்றுபட்டவர்களாக ஒளி சமூகத்திலே இருந்து ஒளி நெறியிலே இருந்து ஒருவருக்கொருவர் அவர்கள் பெருமானுடைய பெரும்புகளையும் மார்க்கத்தினுடைய சிறப்புகளையும் சதா விசாரித்துக் கொண்டு பரிமாறிக்கொண்டு குடும்பத்தோடு வாழ்ந்து கொண்டு சகஜமாக இருந்து கொண்டு அவர்கள் ஒன்றுபட்டவர்களாக வாழும் தருணத்தில் எல்லாம் வல்ல இறைவனுடைய பெரும் கருணையினால் துணையினால் அவர்களுக்கு எல்லா தகுதிகளும் அல்லது அந்த தகுதியை பெற்றுக்கொள்வதற்குரிய வழிமுறைகளும் இறைவனால் உணர்த்தப்பட்டு அவர்கள் முறையான வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு சுத்த சன்மார்க்க சாதனத்தை அனுசரிக்கக்கூடியவர்களாக விளங்குவார்கள் என்பதுதான் உண்மையான கருத்து. இந்த நிலையை மேற்கொள்ளாது நைதிக பிரம்மச்சரியம் என்ற ஒரு பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறார்கள் என்றால் அது இயற்கைக்கு முற்றிலும் முரணானது. அது பிரம்மச்சரியமாக இருக்க முடியாது. பிரம்மச்சாரியன் பிரம்மத்தை உணர்ந்தவன், பிரம்மத்தினுடைய நிலையை பெற்றவன் பிரம்மச்சாரியன். அப்படி பெயரிட்டுக் கொண்டு பிரம்மத்தை அறியாதவனா, பிரம்ம தத்துவத்தை அல்லது பிரம்ம முழுமுதற் பொருளாகிய சுத்த பிரம்மத்தை உணராதவனாய் அவர்கள் தாம்பு பாம்பனும் அறிவுகான் என்று பெருமான் சொன்னது போல் வினை ஒன்று போன்றெனில் போக விடுவர், தன்னுடைய நிலையை விட்டு விடுவர் என்று பெருமான் குறிப்பிட்டது போல் அவர்கள் அத்தகைய ஒரு தடைப்பட்ட அறிவை பெற்று இப்படி தகுதியற்ற நிலையிலே தன்மார்க்கத்துக்கு பழுதுபட்டு விளங்கக்கூடிய ஒரு நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து உண்மையிலேயே தேக சம்பந்தம் இல்லாத மனதிலே ஒரு மற்ற விஷயங்கள் காமகுரோத விஷயங்கள் பட்டாத வண்ணம்
ஒளிநிலையிலே இருந்து தத்துவங்களுடைய துருசுகள் நீங்க பெற்று தூய்மை செய்விக்க பெற்று எல்லாம் வல்ல ஆண்டவர் அனுகிரகத்தினால் அவர்கள் வாழ்க்கையிலே இருந்து கொண்டு வாழ்கின்ற ஒரு வாழ்க்கைதான் சரியான வாழ்க்கை என்பதை உணர்ந்து கடைபிடித்துதல் வேண்டும். இந்த பிரம்மச்சரியர்கள் பிறவியிலேயே இந்த பிரம்மச்சரியத்தை போற்றி வந்திருப்பார்களே, ஆனால் அது உத்தமமான நிலையை புரியும். அவர்கள்